ப்ரொஜெக்டரோட ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப டைம் எடுக்கும். அதனால தான் ஒரு இடத்துல ப்ரொஜெக்டர் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து திருப்பி வந்து கை வைக்க மாட்டோம். பொசிஷன் சேஞ்ச் ஆயிடுச்சுனாலும் செம வேலைங்க. அதை வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி டிசைன் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இதில் என்ன நமக்கு பெனிஃபிட் அப்படி பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கலாக நம்மளால் ரொட்டேட் பண்ணிக்க முடியும். நீங்கள் பாருங்கள், இப்படி ரொட்டேட் பண்ணிக்க முடியும், இப்படி வந்து டில் பண்ணிக்க முடியும் 35 டிகிரி வரைக்கும். இந்த ப்ரொஜெக்டர் வந்து டஸ்ட் ஆகுது ப்ரோ, மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்ப எனக்கு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னு கன்சர்னாக இருக்கவங்களுக்காகவே லான்ச் பண்ண மாதிரி 2 டஸ்ட் ஃபில்டர் வந்து ஸ்பெசிஃபிக்காக வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ப்ரொஜெக்டரோட லைஃப் வந்து ரொம்ப நாள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த கலர்ஃபுல் டச் பேனல் லைட் கொடுத்துருக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர். நைட் டைமில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. வாங்க இந்த AU1 X6 ப்ரொஜெக்டர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்மார்ட் ப்ரொஜெக்டர் வித் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் ஸ்பெசிஃபிகேஷன் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. 1080 பிக்சல் ஃபுல் HD ரெசல்யூஷன், ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. ஸோ கனெக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் எந்த ப்ராப்ளம் இருக்காது. கீஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக கொடுத்துருக்காங்க. OS வந்து உங்களுக்கு Android 11 வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் வந்து உங்களுக்கு 5 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. வைஃபை வந்து டியூவல் பேண்ட் வைஃபை, அப்புறம் ஸ்க்ரீன் மிரரிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஹைலைட் ஃபீச்சர் இவ்வளோ தான். கண்டிப்பாக வந்து நல்ல பிரைட்னஸ்ஸு, நல்ல கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எதிர்பார்க்குறவங்களுக்கு இது வந்து நல்ல ப்ரொஜெக்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். பார்ப்போம், டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சொல்ல முடியும். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ப்ரொஜெக்டர் ஸ்டாண்டோடு வருது. இப்போ யூசர் மேனுவல், சரிங்களா? இந்த யூசர் மேனுவலில் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க வியூவிங் எஃபெக்ட்டு, சேஃப்டி டிப்ஸ் என்ன, ஸ்பெசிஃபிகேஷன் என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள், சரிங்களா? அதுக்கப்புறம் பேக்கேஜில் என்னென்ன இருக்குது. ஸோ இந்த ப்ராக்கெட்னு சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா, இது வந்து இதில் வந்து ஹைலைட்டடான ஒரு ஃபீச்சர். இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரிமோட் கண்ட்ரோலுக்கான அந்த இன்ட்ரடக்ஷனும் இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் அவங்க ப்ராக்கெட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க வந்து ரொம்ப அழகாக இருக்குது. டில்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு சவுண்ட் வருது. ஸோ இப்படி வந்து 360 டிகிரி வரைக்கும் நம்ம ரொட்டேட் பண்ணிக்க முடியும். இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 35 டிகிரி ரொட்டேஷன் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த பாருங்கள். ஸோ இப்படி பண்ணோன்னா 35 டிகிரி, இப்படி பண்ணோன்னா 360 டிகிரி. ப்ரொஜெக்டரை வச்சுட்டு நான் செட் பண்ணி காட்டுறேன். ஸோ அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். அக்சசரிஸில் உங்களுக்கு ஸ்க்ரூ ட்ரைவர் வருதுங்க செட் பண்ணுறதுக்கு. அவங்களே ஸ்க்ரூ ட்ரைவராக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரிமோட்டு. ஸோ ரிமோட்டில் என்ன ப்ரோ ஸ்பெசிஃபிக்காக இதில் வந்து மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா, இது வந்து லைனிங் கொடுத்துருக்காங்க. பாருங்கள், இந்த ப்ரொஜெக்டில் இந்த ரிமோட்டில் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு டிசைன் என்னென்னா, இந்த லைனிங் வந்து கொடுத்துருக்குது நல்லா வந்திருக்கு. ஆட்டோ ஃபோக்கஸ்க்கு தனியாக வந்து உங்களுக்கு பட்டன் கொடுக்குறாங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மவுஸ் பட்டன் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்து ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஃபீச்சர். அதுக்கப்புறம் HDMI கேபிள் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க அவங்களே. அதுக்கப்புறம் ஸ்க்ரூ இருக்குது, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஒரு பவர் கேபிள். ஸோ இது வந்து 2 பின் பவர் கேபிள் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் டேரெக்டாக ப்ரொஜெக்டர் தான். ஸோ ப்ரொஜெக்டர் வந்து பார்த்துடலாம். இதுவும் ஒயிட் கலரில் கொடுத்துருக்காங்க, அதுவும் ஒயிட் கலர். ஸோ கலர் வைஸில் வந்து உங்களுக்கு பார்க்க ரொம்ப வைப்ரண்ட்டாக இருக்குது. லுக்கில் அடிச்சிக்கவே முடியாது, சரிங்களா? ப்ரொஜெக்டரோட சைஸ் வந்து உங்களுக்கு கம்மி தான். ஸோ பேட்ஜிங் வந்து கொடுத்துருக்காங்க. AU1 Top Pro ரெண்டுமே வந்து ஆல்மோஸ்ட் ரெண்டு ஒரே பிராண்டு தான். X Nano இதோட மாடல் பேர், சரிங்களா? X6 அப்படின்னு கூட நம்ம சொல்லுவாங்க. நான் அந்த லிங்க்கை வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இங்கே வந்து உங்களுக்கு லென்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், கவர், ப்ரொடெக்ஷன் கவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாராட்ட வேண்டிய ஒரு விஷயந்தான். ஸோ இங்கே வந்து ப்ரொடெக்ஷன் ஃபிலிம் ரிமூவபிள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம ரிமூவ் பண்ணிவிடுவோம். செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்படியே க்ளாஸி லுக்குங்க பாருங்கள். லுக்கே வந்து அப்படியே க்ளாஸியாக இருக்குது. பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ரிமோட் ஒர்க் ஆகலை அப்படின்னா இதை யூஸ் பண்ணியே நம்ம வந்து மாற்றிக்க முடியும் ஃபங்க்ஷனை. ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு லைனிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த லைனிங் வந்து ரொம்ப அட்ராக்டிவ் டிசைனாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு கீஸ்டோன் அண்ட் ஃபோக்கஸ், ஆட்டோ ஃபோக்கஸ்க்கான அந்த சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. X Nano Top Pro அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பேட்ஜிங் இருக்குது. இந்த சைடு பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு கூலிங், சரிங்களா? ஸோ ப்ரொஜெக்டரோட லெஃப்ட் சைடு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு பவர் போட்டு கொடுத்துருக்காங்க. பாட்டமில் வந்து உங்களுக்கு இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், இதில் எந்த ஸ்க்ரூவில் வந்து நான் மவுண்ட்டை செட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சென்டர் தான் வந்து உங்களுக்கு பேலன்ஸ்டாக இருக்கும், ப்ராப்ளம் எதுவும் வராது. இது வந்து எக்ஸ்ட்ரா மாதிரி கொடுத்துருக்காங்க. இங்கேயும் வந்து ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஆல்ரெடி ஸ்டாண்ட் அட்டாச் ஆகிருக்கும். அந்த ஸ்டாண்டை வச்சு நீங்கள் டேபிள் மவுண்ட் தான் பண்ண முடியும். சீலிங் மவுண்ட்டு இதில் பண்ணுறது வந்து கொஞ்சம் கடினம், சரிங்களா? இப்போ நான் உங்களுக்கு இந்த ஸ்டாண்டை வந்து ஆக்சுவலாக உங்களுக்கு தேவைப்படாது இதில் சீலிங் மவுண்ட்டு. இருந்தாலும் சில பேர் இந்த சின்ன ப்ராஜெக்டர் கூட நான் வந்து சீலிங் மவுண்ட் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு அந்த ஆப்ஷன் வந்து இதில் கிடையாது. பட் சென்டர் ஸ்டாண்டு கொடுத்துருக்கிறது வந்து போதுமானதாக இருக்கும். சீலிங் மவுண்ட்டு தேவைப்படுற அளவுக்கு இருக்காது. ஸோ அதில் வந்து சும்மா அப்படி வச்சுட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிட்டே வாங்க. ரொட்டேட் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி இதுவாகிடும்,
நாங்கள் பாருங்கள். ஸோ இந்த ஸ்க்ரூ எது கொடுத்துருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கான அந்த ஸ்க்ரூ தாங்க. இந்த இடத்துல வந்து சின்ன நீங்கள் வந்து இது உள்ளே அப்படி போட்டுட்டு இந்த சென்டரில் வந்து ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இல்லை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதனால குவாலிட்டியாக தான் இருக்குது ஸ்டீலில். சரிங்களா? சென்டரில் கொடுத்துருக்க இந்த ஸ்டாண்டு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த சென்டரை வச்சு வர அந்த சீலிங் மவுண்ட்டை வந்து யூஸ் பண்ணிவிட்டு இதை வந்து டேபிளில் வைக்கும் போது ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஃபுல்லாக வந்து ரொட்டேட் பண்ணி நீங்கள் எடுத்துக்கலாம். உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம். உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்புறம் எதுக்கு அப்புறம் இந்த ஸ்க்ரூ ட்ரைவர் அப்படின்னா, ஸ்க்ரூ ட்ரைவர் இருக்குங்க, நான் வேலை இருக்குது சொல்கிறேன். இப்போ இதில் வந்து நல்லா ஆடுது பாருங்கள். இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நம்ம என்ன தான் அந்த கரெக்டாக அந்த லைனிங்கில் வந்து ப்ளேஸ் பண்ணாலும் இந்த ஷேக்கிங் இருக்குது. சரிங்களா? அதை ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே சென்டரில் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதை வந்து இவங்க கொடுத்துருக்க அந்த ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு நீங்கள் டைட் பண்ணிட்டீங்கன்னா சுத்தமாக வந்து ஷேக் இருக்காது. இங்கே பாருங்கள், ஷேக் ஆகலை பாருங்கள் அந்த அளவுக்கு. ஸோ அதுக்கு தான் அந்த ஸ்க்ரூ. டஸ்ட் ஃபில்டர் ஓப்பன் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இங்கே கொடுத்துருக்க அந்த இது வந்து சும்மா அதை அப்படி புல் பண்ணிங்க அப்படின்னா வந்துடும். சரிங்களா? ஸோ இங்கே வந்து டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு ப்ரொஜெக்டரை வந்து இப்படி வச்சுக்கிட்டு இப்படி தட்டினீங்க அப்படின்னா வந்துடும். இங்கே பாருங்கள், இது ஒரு டஸ்ட் ஃபில்ட்ரு. இந்த சைடும் அதே மாதிரி ஒரு டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. இதை ஓப்பன் பண்ணுறதுக்கும் முன்னாடி நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். இப்படி ஓப்பன் பண்ணிட்டு சும்மா ஒரு அப்படி சாச்சிங்கன்னா வந்துடும். ஸோ 2 டஸ்ட் ஃபில்ட்ரு. டஸ்ட்டு வந்து கன்சர்னாக இருக்கும் உங்களுக்கு. 2 சைடும் வந்து டஸ்ட் ஃபில்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரொஜெக்டர் அவ்வளோ சீக்கிரம் வந்து உங்களுக்கு டஸ்ட்டு உள்ளே வந்து போகாது. ஸோ லாங் லைஃப் வர மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸில் வந்து 3.5 mm ஆடியோ ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 2 USB போட்டிருக்கு, ஒரு HDMI. இது வந்து HDMI-R வந்து சப்போர்ட் பண்ணும். அதுக்கப்புறம் IR ரிமோட் சென்சார். இதோட வெயிட் என்னன்றதை பார்த்துடலாம். நான் ஃபிட் பண்ணுறது எப்படின்னு சொல்லிடுறேன். இந்த ப்ரொஜெக்டரோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். 1000, அதாவது 1 kgங்க, கரெக்டாக 1 கிலோ தான் இருக்குது. வாங்க ப்ரொஜெக்டர் வந்து ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணோடனே இங்கே வந்து 2 லைன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்ட்ரிப் லைட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து உங்களுக்கு நைட்டில் வந்து லைட் ஆஃப் பண்ணி பார்த்தா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு இலிமினேட் பண்ணும் ப்ரொஜெக்டர் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு நல்ல டிசைன் ஆக்சுவலாக. சரிங்களா? ஸோ இங்கே வந்து உங்களுக்கு எக்ஸ் நானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ண உடனே வரும். ஸோ அதுக்கப்புறமா இந்த ஆட்டோமேட்டிக் கீஸ்டோன் அந்த ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ப்ரொஜெக்டரை நீங்கள் இந்த பாருங்கள், ப்ரொஜெக்டரை வந்து நீங்கள் இப்படி வச்சுருக்கீங்க, இப்படி டில்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கைரோ சென்சார் இருக்கும். அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடுவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் அட்ஜஸ்ட் பண்ணுது, அதுக்கப்புறமா கீஸ்டோன் பார்க்குது 4 எண்ட்லேயும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்க்ரீன் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ ஆண்ட்ராய்ட் 11 அப்படின்றதுனால யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து பார்த்துருவோம். யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து மேலே ஹோம் அப்ளிகேஷன், வீடியோ, மியூசிக் செட்டிங்ஸ் இருக்குது. நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து ஹோமில் பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப், நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் வந்து டிஃபால்ட்டாக அவங்களே இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறாங்க. மிரரிங் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் செல்ஃபோன்லேருந்து ஏதாவது ஃபோட்டோஸ் பார்க்கணும் அப்படின்னா அதுவும் வந்து பார்க்குற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன்ஸ் எது வந்து ஃபஸ்ட்டு இனிஷியலாக லான்ச் பண்ணுமோ அதை வந்து நம்ம ஆப் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக இருக்கிற ஆப் வந்து ஆப் ஸ்டோர் இருக்குது, அப்புறம் மிராகாஸ்ட் ரிசீவர் இருக்குது. வீடியோ பொறுத்த வரைக்கும் அது வந்து உங்களுக்கு இன்டர்நெட் லோட் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன அப்ளிகேஷன்ஸ்லாம் வந்து டிஃபால்ட்டாக இருக்கோ அதெல்லாம் வந்துடும். செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வைஃபை இருக்குது, டியூல் பேண்ட் வைஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து உங்களுக்கு சீம்லெஸ்ஸாக இருக்கும் உங்களுக்கு ஓடிடி கண்டென்ட் பார்க்குறது. வந்து ப்ளூடூத் 5.2 கொடுத்துருக்காங்க. அதனால் ஆடியோ வந்து நீங்கள் சூப்பராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். எக்ஸ்டர்னல் சவுண்ட் பார் கனெக்ட் பண்ணிவிட்டு சிக்னல் சோர்ஸ் வந்து உங்களுக்கு HDMI கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் 5.6 இப்போ வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கேன். 5.6 வச்சதுனால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வருது பாருங்கள். ஸோ அதுலேருந்து வெளியே வந்தோம்னா லாங்குவேஜ் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம அது ஒன்றும் பெருசாக நம்ம வந்து பார்க்க மாட்டோம். கீழே வந்து செட்டிங்ஸ் இருக்குது, அதுக்கப்புறமா டைம் இருக்குது, டைம் வேணால் டைம் மாற்றிக்கலாம். பென்ட்ரைவில் ஏதாவது கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா ஃபைல்ஸ் இருக்குது. அபவுட் உள்ள போனீங்க அப்படின்னா அதில் வந்து டிவைஸ் நேம் வந்து X6 ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணிக்கலாம். ரெக்கவரி மோட் இருக்குது. லாஸ்ட் டைமாக இருக்கிற டிஃபால்ட் செட்டிங்ஸ் வந்து வரும், வேறு ஒன்றும் கிடையாது. அதுக்கப்புறம் ஆண்ட்ராய்டு வெர்ஷன் வந்து 11 கொடுத்துருக்காங்க. அதனால் உங்களுக்கு இதில் யூஸ் பண்ணிருக்க யூடியூப் மூலிமா 4K வந்து நம்மளால் பார்க்க முடியும். அப்ளிகேஷன்ஸ்லாம் நான் வந்து உங்களுக்கு இப்போ காமிச்சிட்ருக்கேன். 2 GB RAM வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. செட்டிங்ஸ் உள்ள போனீங்க அப்படின்னா அதில் வந்து நெட்வொர்க் செட்டிங்ஸ் இருக்குது, ப்ளூடூத் இருக்குது, அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் இருக்குது, டிவைஸ் ப்ரிஃபரன்ஸ் இருக்குது, சிக்னல் சோர்ஸ் இருக்குது. சிக்னல் சோர்ஸ் வந்து உங்களுக்கு HDMI இந்த மாதிரி நம்ம வந்து மாற்றி வச்சுக்க முடியும். ப்ரொஜெக்ஷன் மெத்தட் அப்படி உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சீலிங் மவுண்ட் சப்போஸ் செட் பண்ணிங்க அப்படின்னா ஹேங்கிங், அது பாருங்கள் ஹேங்கிங் இருக்குது, ரியர் இருக்குது, ரியர் ஹேங்கிங் இருக்குது, அதுக்கப்புறம் ஃப்ரண்டல் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி ஃப்ரண்டல் தான் வைப்போம், அதனால் ஃப்ரண்டலில் வந்து செட் பண்ணியாச்சு. கீழே வந்து 4 பாயிண்ட் கீஸ்டோன் இருக்குது. 4 பாயிண்ட் கீஸ்டோனில் வந்து 4 எண்ட்லேயும் வந்து கரெக்டாக வர மாதிரி நான் இப்போ வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். 4 எண்ட்லேயும் பாருங்கள் -46 இருக்குது, -53 இருக்குது,
16 இருக்குது, +16. இந்த மாதிரி நம்ம வந்து செட்டிங்ஸ் வந்து மாற்றிக்க முடியும். இல்லை எனக்கு இது மாதிரிலாம் செட் பண்ண தேவையில்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபோக்கஸ் உள்ள போனீங்க அப்படின்னா கீஸ்டோன் வந்து ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபோக்கஸு, கீஸ்டோனு, அப்டக்கல் அவாய்டன்ஸு, ஸ்க்ரீன் ஃபிட்டு, பவர் ஆன் ஃபோக்கஸ் இது எல்லாமே வந்து அவங்களே வந்து டிஃபால்ட்டாக வந்து சென்சார் மூலிமா செட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்க்ரீன் ஜூமிங் ஆப்ஷன் இருக்குது. ஸ்க்ரீன் ஜூம் உள்ளே போனீங்க அப்படின்னா ஜூம் அவுட்டு ஜூம் இன் பண்ணிக்கலாம். நீங்கள் சப்போஸ் ரொம்ப கிட்ட வச்சு நான் ப்ரொஜெக்ட் பண்ணுறேன், எனக்கு வந்து சின்ன சைஸு ஸ்க்ரீன் இருந்தால் போதும், டிவி மாதிரி ஒரு 45 இன்ச்சு 65 இன்ச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஜூமை வந்து யூஸ் பண்ணி இந்த மெத்தடை வந்து நீங்கள் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ இவ்வளோ தான் வந்து உங்களுக்கு இதில் கொடுத்துருக்க செட்டிங்ஸ் பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம வந்து வீடியோ ப்ளே பண்ணி பார்ப்போம். நான் HDMI சோர்ஸில் இருக்கிற Fire TV Sticks உள்ள டேரெக்டாக போயிடுறேன். வந்துடுச்சு பாருங்கள். ஸோ Fire TV Sticks வந்து லோட் ஆகிடுச்சு. ஆஸ் யூஷுவல் ஃபஸ்ட்டு எடுத்ததுமே நான் பண்ணுறது தான். செட்டிங்ஸ் உள்ள போயிட்டு இதில் இருக்கிற டிஃபால்ட்டாக என்ன வந்து டிஸ்பிளே அண்ட் சவுண்ட்ஸில் வந்து ஆடியோ அண்ட் வீடியோ டயக்னோஸ்டிக்ஸ் உள்ளே போனீங்க அப்படின்னா இதில் வந்து உங்களுக்கு தெளிவாக வந்து காமிச்சிடும். டால்பி அட்மாஸ் கிடையாது, டிஜிட்டல் ப்ளஸ் கிடையாது, டிஜிட்டல் இருக்குது. PCM ஆடியோ வந்து சப்போர்ட் பண்ணும். மேக்ஸிமம் ரெசல்யூஷன் வந்து 1080 பிக்சல் தான் வந்து இந்த ஸ்ட்ரீமிங் டிவைஸில் வந்து இருக்குது. Fire TV Sticks 4K. மேக்ஸிமம் ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் 60 ஹர்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. HDR சப்போர்ட்டும் கிடையாது, டால்பி விஷனும் கிடையாது. இதுதான் வந்து டிஃபால்ட்டாக வந்து Fire TV Sticks மூலிமா வர இது. நம்ம இப்போ வந்து வீடியோ குவாலிட்டி பார்த்துருவோம். ஸோ வீடியோ குவாலிட்டி வந்து பாருங்கள், அதோட சாம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு காட்டுறேன். கொடுத்துருக்க கான்ட்ராஸ்ட் ரேஷியோ வந்து உங்களுக்கு 10,000:1 டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. LTPS சினிமா ஸ்கோப் வைட் ஸ்க்ரீன் வந்து உள்ள LCD வந்து கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு வீடியோ குவாலிட்டி வந்து வேறு லெவல் தான். கொடுத்துருக்க இந்த 13,000க்கு வந்து நல்லா ஜஸ்டிஃபை பண்ணுதுங்க. டெஸ்டிங்கில் வந்து நான் ஏற்கனவே நிறைய வீடியோஸ்லாம் சினிமா வீடியோஸ்லாம் நான் வந்து ப்ளே பண்ண முடியாது காப்பிரைட்னால. பட் உங்களுக்கு இப்போ காமிக்கும் போது உங்களுக்கு அந்த HDR வீடியோ தான் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இப்போ ப்ளே பண்ணிகிட்ருக்க ரெசல்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஃபுல் HD. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அங்கே பாருங்கள், 1080 பிக்சல் வந்து ஃபுல் HD ரெசல்யூஷன் தான் உங்களுக்கு ப்ளே பண்ணிகிட்ருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து செலக்ட் ஆகி ப்ளே ஆகிட்டுருக்கு. ஸோ வீடியோ குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல தரமாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் கிட்ட எடுத்துகிட்டு போனாலும் எனக்கு வந்து பிக்சலேட் வந்து ஆகலை. எந்த இடத்துலையும் பிக்சல் வந்து விசிபிளாக எனக்கு தெரியவே இல்லை. சரிங்களா? அந்த அளவுக்கு வந்து மைன்யூட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு டைனமிக் கான்ட்ராஸ்ட் ரேஷியோ கொடுத்துருக்கிறதுனால பிக்சர் குவாலிட்டி வேறு லெவல் பண்ணிட்டாங்க. இது எப்படி இருக்குது உங்களுக்கு? ஏன்னா எனக்கு வந்து கேமராவில் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் வந்து கண்ணில் பார்க்கும்போது எனக்கு வீடியோ குவாலிட்டி வந்து வேறு லெவல் தான். 13,000க்கு வந்து சீரியஸாக வந்து ஒரு வீடியோ குவாலிட்டி வேணும் நல்லா, எனக்கு வந்து 13,000 பட்ஜெட்டு, HDMI ARC சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு வந்து சூட்டபிளான ஒரு பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் தான் இது. அங்கே பாருங்கள், வீடியோ சாம்பிளிங்லாம் செம்மையாக இருக்குது. ஃபுல் HD ரெசல்யூஷனே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறதுனால வேறு லெவலுங்க. இந்த கலர்ஸு பாருங்கள் எவ்வளோ சேச்சுரேட்டடாக இருக்குது பாருங்கள். எந்த இடத்துலையும் வந்து குறை சொல்லவே முடியாது. பிரைட்னஸ் லெவல், ஏன்னா ஒரு வீடியோ நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நம்ம லைட் போட்டாலும் பார்க்க முடியணும். சரிங்களா? அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அதில் வந்து டீட்டோரேட் ஆகிருக்கும் குவாலிட்டி. ஸோ இதில் வந்து உங்களுக்கு பிரைட்னஸ் வந்து நல்லா கொடுத்துருக்காங்க. 12,000 லூமன்ஸ் வந்து உங்களுக்கு 60 இன்ச்சில் வந்து உங்களுக்கு வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. பட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து 100 இன்ச்சு. ஸோ இதில் எவ்வளோ இருக்குது லூமன்ஸ் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பட் வீடியோ குவாலிட்டி சூப்பர். இந்த ப்ராஜெக்டோட லூமன்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணிடலாம். 12,000 அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனி சைட்லேருந்து. பட் நான் உங்களுக்கு வந்து 9 பிரித்து ஆன்சர் லூமன்ஸ் வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். இந்த இடத்துல வந்து 100, கொஞ்சம் கீழே இறக்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு 114, இன்னும் கொஞ்சம் கீழே போனீங்க அப்படின்னா 97.2 வருதுங்க. சென்டர்லாம் இருக்கிறதுலே ஹையஸ்ட் லூமன்ஸ் இருக்கும். ஸோ அதில் வந்து உங்களுக்கு 192.2. ஸோ மேலே வந்து உங்களுக்கு 168.1. கீழே பார்த்தீங்க அப்படின்னா 166ங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 93 இருக்குது. ஸோ சென்டரில் வச்சிங்க அப்படின்னா 101, இன்னும் கொஞ்சம் கீழே வச்சிங்க அப்படின்னா 92. ஸோ இதுதான் வந்து இப்போ இந்த நான் ஸ்ப்ளிட் பண்ண பார்த்தீங்களா 9 தான். இந்த சைடு 3, நடுவில் 3, அந்த பக்கம். இது எல்லாத்தையும் வந்து ஆவரேஜ் எடுத்து கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் வச்சு கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னா ஆன்சர் எலிமெண்ட்ஸ் வரும். ஸோ அது பார்க்கல உங்களுக்கு ஆல்மோஸ்ட் 200 வந்து ஆன்சர் எலிமெண்ட்ஸ் வருது. இது வந்து 100 இன்ச்சில். சரிங்களா? கம்பெனி சொல்கிறது வந்து அவங்க கம்மியான சைஸில் வந்து டெஸ்ட் பண்ணி சொல்கிறாங்க. டிஸ்டன்ஸ் பொறுத்து லூமன்ஸ் வந்து வேரி ஆகும். நம்ம வந்து இப்போ ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து 8 அடியில் ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்க்ரீன் ரேஷியோ, ஸ்க்ரீன் டு த்ரோ ரேஷியோன்னு சொல்லுவாங்க, அது வந்து ஜாஸ்தி. ஸோ அதனால் சின்ன ரூம்லேயும் பெரிய ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு இந்த ப்ரொஜெக்டில் பார்க்க முடியும். பிரைட்னஸ் பொறுத்த வரைக்கும் லைட்டு போட்டாலும்
உங்களுக்கு எந்த இடத்துலையும் வந்து இமேஜ் வாஷ் அவுட்டே ஆகலை. லைட் போட்டு காட்டுறாங்க பாருங்கள், லைட் போட்டிருக்கு, உங்களுக்கு கிளியராக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லூமன்ஸ் வந்து வேறு லெவல் பண்ணிட்டாங்க. ப்ரொஜெக்டோட டெம்பரேச்சர் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஏன்னா சைஸ் வந்து சின்னதாக கொடுத்துருக்காங்க, அதனால் 8 ஹவர்ஸ் பார்த்தா ஏதாவது ப்ராப்ளம் ஆமா ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்களுக்கு இங்கே பாருங்கள் டெம்பரேச்சர் டெஸ்ட்டு. இதுதான் வந்து வெண்ட் அவுட், அங்கே தான் ஃபேன் வந்து வெளியே தர்ற மாதிரி கொடுத்துருக்காங்க டிசைனு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சம் 120க்கு மேலே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸே ஆகலை. நான் 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிட்டேன். 120 136லாம் வந்து நல்லா கிட்ட எடுத்துகிட்டு போனால் வருது. கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸ் கொஞ்சம் தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு அடிக்கு தள்ளி பார்த்தீங்க அப்படின்னா 120க்கு மேலே வந்து உங்களுக்கு போகலை 8 ஹவர்ஸ் யூஸ் பண்ணிட்ட பிறகு. ரொம்ப கிட்ட போனீங்கன்னா நல்லா தெரியுது, ஏன்னா ஆப்வியஸ்லி சின்ன சைஸுன்றதுனால உங்களுக்கு இங்கே வச்சா நல்லா ஹீட் வந்து உங்களுக்கு சென்ஸ் பண்ண முடியும் அப்படின்றது தான் அர்த்தம். இந்த பக்கம் எந்த ஆப்ஜெக்ட்டும் வச்சுக்காதீங்க. ப்ரொஜெக்டர் லாங் லைஃப் வரணும் அப்படின்னா இங்கே தடுத்திங்கன்னா வெளியே போகாது, உள்ளுக்குள்ளேயே போய் டேமேஜ் பண்ணிவிடும். ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு 89.8, இங்கே டச் பண்ணுறீங்களே, இந்த டச் பண்ணுற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 97.1. ஸோ இன்டேக்கில், அதாவது ப்ரொஜெக்டரில் வந்து இங்கே தான் வந்து ஏரை வந்து சக் பண்ணும். ஸோ அதில் வந்து இருக்கிறதுலே கம்மியான டெம்பரேச்சர் வந்து ரீட் ஆகும் ஆஸ் யூஷுவல். ஸோ இந்த பக்கம் உங்களுக்கு 84.7. ஸோ இதுதான் வந்து ஓவரால் டெம்பரேச்சர். ஸோ இதில் வந்து உங்களுக்கு 8 ஹவர்ஸ் இந்த ப்ரொஜெக்டர் வந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். 2 டஸ்ட் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க, அதனால் டஸ்ட்டு ஆகும், ரொம்ப யூஸ் ஆனால் எவ்வளோ லைஃப் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கவலையே பட வேண்டாம். இதில் வந்து டெம்பரேச்சர் வந்து நல்லா வந்து ஃபேன் வந்து கொடுத்துருக்கிறதுனால தான் த்ரோ ரேஷியோ வந்து இந்த அளவுக்கு இருக்குது. சின்ன பாக்ஸில் வந்து இந்த அளவுக்கு பண்ணுறதே பெரிய விஷயம். டெம்பரேச்சர் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். இப்போ ஃபேன் நாய்ஸ் பார்த்துடலாம். ஃபேன் நாய்ஸ் வந்து இந்த மாதிரி சின்ன ப்ரொஜெக்டரில் வந்து ஜாஸ்தி தான் இருக்கும், பார்க்கலாம். ஸோ ரூமோட ஆம்பியன்ட் நாய்ஸ் வந்து 38 டெசிபல். பக்கத்தில் வச்சிங்க அப்படின்னா 45 வருதுங்க. அதாவது நான் மூவி பார்த்துட்டு இருப்பேன், எனக்கு வந்து ஃபேன் நாய்ஸ் வந்து உஷ்ன்னு நல்லா கேட்குமா ப்ரோ, எனக்கு மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இதில் வந்து உங்களுக்கு 46 டெசிபல் தான் அதிகபட்சமே, சரிங்களா? அதனால் ஃபேன் நாய்ஸும் வந்து கரெக்டாக மீடியமான ஒரு நாய்ஸ் தான், ரொம்ப வந்து மூவி எக்ஸ்பீரியன்ஸ் பாதிக்கிற அளவுக்கு கிடையாது ஃபேன் ஸ்பீடு. இதில் 5 வாட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஆடியோ எப்படி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ரிமோட்டை போட்டு நல்லா அழுத்தினீங்கன்னா தான் ஸ்லைடர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது. 0 to 100 வந்து ரொம்ப நேரம் ஆகுது, சரிங்களா? அதுவும் இதில் வந்து கவனிக்க வேண்டியது. ஆடியோ பார்த்துடலாம். ஸோ ஆடியோ டெஸ்ட் அவ்வளோதான். சவுண்டு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எனக்கு வந்து ட்ரெபிள் அண்ட் பேஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே இதில் கிடைக்கிது. 5 வாட் ஸ்பீக்கராக இருந்தாலும் ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக இருக்குது. மூவி பார்க்குறதுக்கு இது மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்ல சவுண்டுக்கு நான் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 5 வாட் வந்து பத்தாது. ஸோ எக்ஸ்டர்னல் சவுண்ட் பாட் வந்து சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லை ப்ரோ, எனக்கு நார்மலாக வந்து ஒரு சின்ன ரூம் தான், நான் அதில் வந்து ஓரளவுக்கு பார்த்துக்க முடியும், ஒரு டீசெண்டான ஒரு சவுண்ட் குவாலிட்டி போதும் அப்படின்றவங்களுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. 5 வாட் ஸ்பீக்கர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணிடுச்சு. சவுண்ட் குவாலிட்டி வந்து இன்னும் தேவைப்படுறவங்க சவுண்ட் பார் வந்து கனெக்ட் பண்ணி ப்ளூடூத் மூலிமா யூஸ் பண்ணிக்கோங்க. சவுண்ட் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான். வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த ப்ரொஜெக்டர் யாராருக்கெல்லாம் சூட் ஆகும்? ஒரு 17,000 பட்ஜெட்டில் HDMI ஆர்க் சப்போர்ட் பண்ணணும், ஒரு பிக்சர் குவாலிட்டி வந்து பெஸ்ட்டாக இருக்கணும், அதேமாதிரி உங்களுக்கு பிக்சர் வந்து எந்த இடத்துலையும் வந்து பிரைட்னஸ்னால வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது, நல்ல லூமன்ஸ் இருக்கிற ப்ரொஜெக்டராக வந்து எனக்கு சொல்லுங்க அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ப்ரொஜெக்டர் ஆப்டான ஒரு ப்ரொஜெக்டர். இந்த ப்ரொஜெக்டர் வந்து ஸ்டாக்ல இருக்கும் போதே போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஃபெஸ்டிவல் வருது, இப்போ தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. LED ஸ்ட்ரிப் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து டாப் நாச். இந்த ப்ரொஜெக்டரோட ஆஸ்தெடிக் லுக்கு வந்து செம்மையாக இருக்குது. ஒயிட் கலர் கொடுத்துருக்கிறதுனால Android 11 இருக்கட்டும், இல்லை வந்து அதில் கொடுத்துருக்க அந்த பிரைட்னஸாக இருக்கட்டும், கான்ட்ராஸ்ட் ரேஷியோவாக இருக்கட்டும், பிக்சர் குவாலிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வேறு லெவல் பண்ணிடுச்சு. இந்த ப்ரொஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்கிரிப்ஷன் வந்து லிங்க் கொடுக்குறேன், அது மூலமே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் புதுசாக பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ண நம்பர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து லீவ் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கலாம். பை கைஸ்.